வாழ்க வளமுடன். இப்போ நாம் சென்ற ஒரு பதிவிலே நம்ம ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி என்ற அந்த தளத்தின் கீழாக ஒரு பதிவை நாம் பதிவு செய்திருந்தோம். அதாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இன்றைய கால சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் பிரச்சனை, போர், அமைதியின்மை, எல்லா நிகழ்வுகளும் ஒரு இடத்தில் நிகழ்ந்தாலும் இது உலகத்தில் பெரும்பான்மையான பகுதியை பாதிக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு கிரகங்கள் ரீதியாக, ஜோதிட ரீதியாக இதை முன்கூட்டியே கணிக்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். அதை பற்றிய ஒரு முன்னுரையை நாம் சென்ற காணொளியிலே நாம் வெளிப்பட்டிருந்தோம். இப்போது நிறைய யூடியூப்பில் கூட இந்த போர் நடந்த பிறகு இது ஏன் இந்த போர் வந்தது, கும்பராசியிலே 5 கிரகங்களுடைய சேர்க்கை, அதனால தான் இந்த போர் வந்தது, இப்படியெல்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் போடுறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் கூட கீழே என்ன கமெண்ட் வருது அப்படின்னு சொன்னால், அன்பர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், இந்த போர் வந்த பிறகு நீங்கள் இந்த கிரகங்களெல்லாம் இப்படி சேர்ந்ததனால்தான் போர் வந்தது என்று சொல்லுகிறீர்களே, இந்த கிரகங்களெல்லாம் இந்த தேதியில் இந்த மாதத்தில் இப்படி சேரும் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்போ ஏன் இதை நீங்கள் முன்னாடியே சொல்லலை? இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லலாமே, 5-6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லலாமே என்றெல்லாம் கீழே மக்கள் கமெண்ட் போடுறதை நம்ம பார்க்குறோம். இப்போது நாம் சென்ற பகுதியில் என்ன சொன்னோம்? இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கோள்கள் இவை மனித குலத்தினுடைய பொதுவான அவர்களுக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளை காட்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த கோள்களினுடைய நகர்வுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது அந்த பிறந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அது தனி மனிதனுடைய அந்த கர்மவினை என்பதை மட்டும் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், பிக் பண்ணி எடுக்கிறோம். அதனால தான் ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஜாதகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜாதகம் இன்னொரு மனிதனுடைய ஜாதகத்துக்கு பொருந்தாது, வித்தியாசமாகத்தான் இருக்கும். நாம் அதை வித்தியாசப்படுத்தி கணிக்கக்கூடிய அளவுக்கு துல்லியமாக கணிப்பதில்லை என்பது ஒரு நிலை. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய முகத்தை போல இன்னொரு மனிதனுடைய முகம் இல்லை. மனிதர்கள் இன்றைக்கி டெக்னாலஜியில் எவ்வளவோ வளர்ந்துட்டோம். எத்தனையோ விதவிதமான டெக்னாலஜியில் நாம் டிசைன்ஸ் பண்ணி நம்ம பொருள்களை எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி 850 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். 850 கோடி முகத்தினுடைய டிசைன். இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி பேர் இறந்தார்கள், அது வேறு டிசைன். இனி இன்னும் எத்தனை கோடி பேர் பிறக்கப் போகிறார்கள், அது வேறு டிசைன். இந்த டிசைனை மனிதனால் செய்ய முடியாது. இந்த முகத்தினுடைய அமைப்பு, அந்த உருவம், அது வித்தியாசமாக அந்த இயற்கை தான் அதை கொடுக்கிறது. அது எதை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால், அவன் பிறக்கும்போது அவனுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையினுடைய அடிப்படையை கொண்டு இந்த முகத்தினுடைய அந்த வடிவம் அமைகிறது. அப்படி பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுடைய முகமும் வேறுபாடாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகமும் வேறு வேறாகத்தான் இருக்கும். இதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ அது தனி மனித ஜாதகம். இப்போது இந்த கோள்கள் நகன்று கொண்டே இருக்கிறது. இது வானியல். இதை இன்றைக்கி விஞ்ஞானம் சரியாக கணித்து சொல்ல முடிகிறது. ஆனால் அந்த கோள்களுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், அது அலை இயக்கத்தின் அடிப்படையில் தொடர்பு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த தொடர்பு எதனோடு தொடர்பு கொள்கிறது என்று சொன்னால், அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லா கோள்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் மனிதனுடைய கருமையம். இது ஆங்கிலத்தில் ஜெனட்டிக் சென்டர்னு சொல்லுவாங்க.
இது இன்னும் விஞ்ஞானம் அதை அறிந்திராத ஒரு நிலை. ஜெனட்டிக் சென்டர் என்ற கருமையத்தை விஞ்ஞானம் இன்னும் அறியவில்லை. அவை இன்னும் ஜெனட்டிக் என்று அந்த ஒரு கூர்ந்து ஆய்வு செய்து கொள்கிறதே தவிர அது இன்னும் உயிர் மையம் என்பதை ஆராய்ச்சி செய்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரவில்லை. சரி, அந்த மையத்தில் எல்லா கோள்களினுடைய தொடர்பும் இருக்கும். அதன் பிறகு ஒவ்வொரு கோளும் நமது உடலிலே ஒவ்வொரு பகுதியில் தொடர்பு கொள்ளும். அது தனி. ஆனால் இப்போ சூரியன் எலும்போடு தொடர்பு கொள்கிறது என்று சொன்னாலும் எலும்போடும் தொடர்பு கொள்ளும், கருமையத்தோடும் தொடர்பு கொள்ளும். அப்போ கருமையங்கிறது எல்லா கோள்களுக்கும் பொது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த அலை இயக்கத்தின் அடிப்படையிலே மனிதனுடைய அந்த வாழ்க்கை என்பது என்ன நிகழும் என்பதை நாம் ஓரளவுக்கு கணிக்கக்கூடியது தான் ஜோதிடம். சரி, அப்போ வரும்பொழுது இப்போது ஒட்டுமொத்தமாக மனிதர்களுக்கு இந்த உலகில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது எதை அடிப்படையாக கொண்டு சொல்ல முடியும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமான மனிதர்களினுடைய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை பதிவு இருக்கிறது அல்லவா, இதனுடைய டோட்டலை எடுத்துங்க. டோட்டலை எடுத்து அந்த ஒட்டுமொத்த கர்ம பதிவுகள் இருக்கிறது அல்லவா, அந்த பதிவுகளின் அடிப்படையில் இந்த கோள்களினுடைய அலைகள் என்ன பண்ணும், விளைவை கொடுக்கும். அப்போ இந்த ஒட்டுமொத்த கர்ம பதிவுகளை எப்படி நம்ம டோட்டல் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மனிதனிடம் போய் அதை எடுத்து ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்தையும் கூட்டி பார்க்கணுமா? அப்படிலாம் இல்லை. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய கர்மையத்தில் எப்பொழுது அந்த கர்மவினை பதிவுகளெல்லாம் பதிகிறதோ அது அங்கு மட்டும் பதிவது இல்லை. அது எங்கே பதிகிறது என்று சொன்னால் இந்த வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச வெளியிலும் பதிகிறது. அப்போ அதற்கு பெயர் என்ன என்று சொன்னால் சமுதாய பதிவு என்று சொல்லுகிறோம். அப்போ சமுதாய பதிவு என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கர்மவினை என்பது பிரபஞ்சத்தில் பதிகிறது. அது ஒட்டுமொத்தமாக அது சமுதாய பதிவாக இருக்கிறது. இவ்வாறு அந்த சமுதாய பதிவினுடைய அடர்த்தி, டென்சிட்டி அதிகரிக்கும்போது என்னாகும், இந்த இயற்கை அதை சமநிலைப்படுத்துவதற்காக ஏதோ ஒன்றை செய்யும். அது அதிகமாக இருந்தால் இந்த உலகம் தாங்காது. அப்போ என்னாகும், அப்போ ஒரு பெரிய இயற்கை சீற்றம் என்பதாக வரும். அல்லது இங்கே மனிதர்களுக்குள்ளாகவே என்னாகும், ஒரு போர், இந்த உலகப் போர், இந்த மாதிரி ஒரு பெரிய சண்டைகள் வர்றது இருக்குது. அதே போல் இந்த கொரோனா மாதிரியான ஒரு கிருமிகள் வந்து இந்த உலகம் முழுவதும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடியது. இப்படியெல்லாம் நடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் அந்த டென்சிட்டி ஆஃப் சமுதாய பதிவு அதிகரிக்கும் போது. இப்போ உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். என்ன ஞாபகம் வரும்? எப்பொழுது அதர்மம் ஓங்குகிறதோ அப்பொழுது நான் வருவேன் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொன்னதாக நாமெல்லாம் படித்திருக்கிறோம். அப்போ கிருஷ்ணன் நேரடியாக வருவதில்லை, அதுதான் இந்த இயற்கை சீற்றமாக வருவது. இது எல்லாமே அந்த அதர்மம் என்ற நிலையிலிருந்து அந்த டென்சிட்டியை குறைக்கிறதுக்கு தான். இப்போ இந்த போர் நடப்பதும் இப்படித்தான். இது எதை அடிப்படையாக கொண்டு என்று பார்த்தால் ராகு கேது என்பதை மையமாக கொண்டுதான் இந்த பொதுவான நிகழ்வுகளெல்லாம் நிகழ்கிறது என்பதை ஒரு ஆய்வு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்படி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஏன் இந்த ராகு கேது சம்பந்தப்பட்டால் இந்த உலகம் முழுவதும் பொதுவான அந்த நிகழ்வுகள் நடக்கிறது, ஏன் இது நல்ல நிகழ்வுகள் நடப்பதில்லை, ஏன் கெட்ட நிகழ்வுகள் மட்டும் நடக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல நிகழ்வுகளும் நடக்கிறது. நாமெல்லாம் பொதுவாக என்ன செய்கிறோம்னா, நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நாம் இந்த கோள்களை பற்றியோ இந்த கோள்களினுடைய நிலையை பற்றியோ ஆய்வு செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் நாம் அந்த மயக்கத்திலேயே இருந்து விடுகிறோம். இப்போ இப்படி ஒரு பெரிய பாதிப்பு நடக்கும் பொழுது என்ன செய்கிறோம், ஏன் இந்த பாதிப்பு நடக்கிறது என்று நம்ம பார்க்குறோம்.
அப்போ நல்லதெல்லாம் நடக்கும் பொழுது நாம் அதெல்லாம் ஏதோ நம்ம திறமையில் நடக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு நாம் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்து கொள்கிறான். இந்த இடத்துல மனிதன் சுயநலவாதியாக இருக்கிறான். சரி, அப்போ இப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் கூட ஒரு நல்ல திசாபுத்திகள் நடக்கும் பொழுது யாரோ ஜாதகம் பார்க்க வராங்களான்னா வர்றதில்லை. கெட்ட திசை நடக்கும் பொழுது தான் ஜாதகம் பார்க்க வர்றான். ஏன் எனக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு வர்றான். ஆனால் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுது எனக்கு கெட்டது நடக்க தொடங்கும் என்று பார்க்க வேண்டும். ஒரு தனி மனிதனுக்கும் அப்படி பார்க்க வேண்டும், சமுதாயத்துக்கும் அப்படி பார்க்க வேண்டும். அப்போ தனி மனிதனுக்கு பார்த்தால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அந்த தனி மனிதன் அந்த கெட்ட ஒரு நிலை வருவதற்கு முன் அது வராமல் காப்பதற்கு உரிய என்னென்ன செயல்களை செயல் மாற்றம் செய்து நம்ம செய்ய முடியும் என்பதை செய்து அவனுடைய அறம் சார்ந்து மனிதன் வாழ்ந்து கொண்டால் அந்த கெட்டதை வராமல் தடுக்க முடியும். இதைத்தான் விதியை மதியால் வெல்வது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அதையே நம்ம தனி மனிதனே செய்கிறதில்ல. அப்போ இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இப்பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று கணிக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ இது நடக்காமல் மாற வேண்டும் என்று சொன்னால் அப்போ என்ன செய்வது என்று கேட்டால், இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இன்றைக்கி இந்த போர் வந்துருச்சு, இப்போது இதுக்கு நம்ம இதை முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த போரை நிறுத்த முடியுமா? இது யார் கையில் இருக்குது? அந்த அதிபர்கள் கையில் தானே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த அதிபர்கள் அவர்களால் தான் இந்த போர் நடக்கிறதா என்று கேட்டால் நாமெல்லாம் அப்படி தான் சொல்லுவோம். அது இந்த நாட்டு அதிபர் அந்த நாட்டு அதிபர் ஒரு 3 பேர் 4 பேரை என்ன பண்ணுவோம், இவங்கனால தான் இப்படி போர் வந்தது, இதனால் தான் இந்த மக்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தது, உலகம் முழுவதும் இப்படி பெரிய பாதிப்புகள் வந்தது என்று நாம் என்ன சொல்லுவோம், நாம் அவர்கள் பெயரை சொல்லுகிறோம். ஆனால் இந்த ஒரு தனி மனிதன் என்பவர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று தனி மனிதனுடைய எண்ணம் என்பது இருக்கவே இருக்காது. ஆனால் அது இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் இவ்வாறு ஒரு மோசமான ஒரு எண்ண அலைகள் அவரிடம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாய பதிவு என்று சொல்கிறோமே, அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமுதாய பதிவு, அது என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த மாதிரியான ஒரு செயல்களை யார் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்களோ அவர்களை இந்த சமுதாய பதிவு தூண்டிவிட்டு அவர்களை செயலை செய்ய வைத்துவிடும். அப்போ இந்த இடத்துல இவர்கள் மட்டும்தான் இதற்கு காரணம் என்று சொல்ல முடியாது. இதற்கு காரணம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் சுயநலமான செயல்கள், அவர்கள் சுயநலமாக பிறரை வீழ்த்தி பிறரை கெடுத்து அப்படி பொருளீட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆவலில் செய்த செயல்களின் கர்மவினை பதிவு என்ன ஆகிறது, ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாய பதிவாக இருந்து அதை தூண்டுகிறது. அதனால தான் சொல்லுவாங்க, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லும்போது, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ சமுதாயம் என்று சொல்லுவார்கள். அப்போ சமுதாயம் முழுக்க இப்படிப்பட்ட ஒரு அடர்த்தியான கர்ம வினைகளை பதிந்துவிட்டு இப்போ இப்படி ஒரு செயலை செய்ய தூண்டுகிறது. இப்போ இதே அதை நம்ம முதல்ல நம்ம 2019 பார்க்கும் பொழுது கொரோனா வந்தது. அப்போ இதுக்கு யார் காரணமாக சொல்லுவோம்? கொரோனாவை காரணமாக சொல்ல முடியுமா? அப்போ அந்த இடத்துல இந்த கொரோனா என்பது அப்போ அதை அந்த கிருமி யாரோ உற்பத்தி பண்ணி விட்டார்கள் அப்படின்னு அங்கே ஒரு தனி மனிதனை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை இயற்கை என்று சொல்லிவிடுகிறோம். ஏனென்று சொன்னால் அது கேதுவோடு சம்பந்தப்பட்டதுனால அதை நம்ம அப்படி சொல்லிட்டோம். ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வு ராகுவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல மொத்தமான இந்த சமுதாயத்தினுடைய பதிவுகள் தான் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம். ஏனென்று சொன்னால் இந்த விளைவுகளையெல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்கள் யார்? அந்த 4 பேர் தான் அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க இறந்து விட்டார்கள், அது எப்படியோ நடக்கிறது. ஆனால் இதற்குரிய துன்ப விளைவுகளை யார் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால்
ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கின்றான், இந்த சமுதாயம் முழுவதும் அனுபவிக்கின்றது. அப்போ இது சமுதாயத்தினுடைய பதிவு என்ற ஒரு பார்வை பார்க்க வேண்டும். இப்போது அந்த அடிப்படையிலே இது ராகுவோடு இந்த கிரகங்கள் இணையும் போது எப்படி, கேதுவோடு எப்படி என்பதை பற்றி நம்ம தனியாக விரிவாக பார்க்கலாம். அதை அடுத்த காணொளியில் காணலாம். வாழ்க வளமுடன்.